ஹெல்மெட் போட்டால் முடி கொட்டுது அப்படின்வாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம உடம்புல கூடிய ஹீட் வந்து உச்சந்தலை, உள்ளங்கை, உள்ளங்கால், தொப்புள் இங்கெல்லாம் வெளியே வருது. ஸோ உச்சந்தலை மூலமாக நமக்கு வந்து ஹீட் வந்து வெளியாகிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம மூடி வைக்கிறோம் ஹெல்மெட் போட்டு. அப்போ என்ன ஆகும்னா அது எல்லாமே வந்து அங்கேயே அந்த ஹீட் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா பித்தம் வந்து தலைக்கு ஏறிச்சான்னு கேட்பாங்க. ஸோ சூடு வந்து தலைக்கு ஏறும்போது இளநரை ஈஸியாக வரும். ப்ளஸ் அதனால தான் மென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக வெளியெல்லாம் சுற்றுறதுனால ஹீட் வந்து நம்ம உடம்புலேருந்து ஜென்ரேட் ஆகி தலை சூடாகாமல் இருக்கிறதுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு சந்தனம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பித்தத்தை எல்லாத்தையும் இழுத்துரும், பாடியும் நல்லா கூலிங் ஆகும், ப்ளஸ் ஹேர் ஃபால் வராமல் அந்த பால்னஸை வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு சயின்ஸாக செஞ்சுட்டு இருந்தோம். பட் இப்போ எந்தளவுக்கு சந்தனம்லாம் ஒரிஜினலுக்கு தெரியல. ஸோ ஒரிஜினலாக சந்தனம் அப்ளை பண்ணணும், மொட்டை அடிக்கிறவங்க, ஹெட் ஷேவ் பண்ணுறவங்க அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது சைக்காலஜிக்கலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. ஹேருக்கு என்ன மாதிரியான ஃபுட் இன்டேக் பண்ணணும்? அண்ட் நம்ம சின்ன வயசுலேயே நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கருவேப்பிலை சாப்பிட்டா முடி அதிகமாக வளரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வீட்டு லெவலில் நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவில் என்ன மாதிரி சின்ன ஒரு மாற்றத்தை பழக்கிக்கிட்டால் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும்? நீங்கள் சொன்ன மாதிரி கருவேப்பிலையில் வந்து அதிகப்படியான அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ பொதுவாகவே ஹேருக்கு அப்படின்னாவே ஹீமோக்ளோபின்ங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னாடி சொன்ன மாதிரி அயன் அண்ட் ப்ரோட்டீன் தான் ஹீமோக்ளோபின். ஸோ அயன் கண்டென்ட் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கூட வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அயன் வந்து ஜென்ரலாக பேரிச்சம்பழம், அத்திப்பழம், முருங்கைக்கீரை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட ப்ரோட்டீன். இப்போ முருங்கைக்கீரையோ அல்லது கீரையோ சாப்பிடும்போது நம்ம பருப்பு சேர்ப்போம், இல்லை முட்டை உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணுவாங்க முருங்கைக்கீரைலாம் கிராமத்தில். ஏன்னா இதில் அயன் இருக்குது, அதில் ப்ரோட்டீன் இருக்குது, 2 சேர்ந்து ஹெச்பி ஃபார்ம் ஆகும். அடுத்தது இப்போ டேட் சிரப் வித் மில்க் அப்படின்னு நிறைய ஆடு. ஏன்னா டேட்ஸில் வந்து அயன் இருக்குது, பாலில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ 2 காம்பினேஷனாக இருக்கும்போது தான் நமக்கு அப்சார்ப்ஷன் ஹீமோக்ளோபினாக மாறும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் அயனை மட்டும் சாப்பிட்டா மோஷன் தான் கருப்பாக போகும், அப்சார்ப்ஷன் நடக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ எளிதாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம், ஒரு ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி, காலை நெல்லி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். காலையில் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது, மத்தியானம் சுக்கு அல்லது இஞ்சி சார்ந்த ஒரு விஷயம், நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கடுக்காய் பொடி வந்து சுடு தண்ணியில் கலந்து குடிக்கிறது. இது வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இந்த காலைல டெய்லி போய் நெல்லிக்காய் வாங்க முடியல, ஜூஸ் போட முடியல அப்படிங்கிறவங்க பதப்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ நெல்லிக்காய் வந்து பீஸாக பண்ணி உள்ள இருக்கிற சீட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டீம் குக் பண்ணிக்கணும். இட்லி பாத்திரத்தில் வச்சு அவங்க நல்லா ஆவியில் வேக வச்சுட்டு அந்த நெல்லிக்காயை வந்து வெயிலில் வந்து மறுபடியும் காய வச்சு ட்ரை பண்ணிடணும். அந்த ட்ரை பண்ண அந்த நெல்லிக்காயை வந்து தேனில் போட்டு ஊற வச்சிடணும். டெய்லியும் ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா விட்டமின் சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ விட்டமின் சியும் ஹீமோக்ளோபின் அப்சர்ப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இஞ்சி வந்து நம்மளோட டைஜஷன், மெட்டபாலிசம் எல்லாமே வந்து தூண்டும், ரத்தத்தை வந்து ரத்தத்தில் கூடிய நஞ்சுக்களை வந்து நீக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பித்தமும் வந்து குறையும். ஸோ இஞ்சி சாறு, லெமன், தேன் இந்த காம்பினேஷனில் அவங்க மத்தியானம் எடுத்துக்கலாம். நைட் வந்து கடுக்காய் பொடியும் சுடு தண்ணியும் கலந்து குடிக்கும்போது குடல் வந்து நல்லா சுத்தமாயிட்டே இருக்கும். அப்போது ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஹேரோட கட்டமைப்புக்கு ரொம்ப நல்லா. கடுக்காய் வந்து பார்த்திங்கன்னா தோற்பான ஒரு விஷயம். அந்த காலத்தில் கட்டடம் எல்லாமே வந்து கடுக்காய் பொடி வச்சு தான் கட்டினாங்க. அது நல்லா கூலிங்காகவும் இருக்கும். ப்ளஸ் இன்னி வரைக்கும் நிறைய கிராமப்புறங்களில் அது அப்படியே டேமேஜே இல்லாமல் இருக்குது. ஏன்னா தோற்பான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம அறுசுவையில் சுத்தமாக நீக்கிட்டோம். இதெல்லாம் சுவை தருதோ, இனிப்பு நிறைய சாப்பிட்றோம், உப்பு நிறைய சாப்பிட்றோம், காரம் நிறைய சாப்பிட்றோம், புளிப்பு நிறைய சாப்பிட்றோம், கசப்பும் தோற்பும் சுத்தமாக விட்டுட்டோம். இந்த அறுசுவை வந்து எப்பவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். எதுக்காக தோற்பு அப்படின்னா நம்மளோட செல் வந்து ஒரு செல்லும் ஒரு செங்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செங்கலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் பில்டிங் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு செல்லும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அந்த தோற்பான அந்த விஷயம் அந்த கடுக்காயில் இருக்குது. அப்போது அது வந்து செல் டேமேஜ் இல்லாமல் இருக்கும். நம்ம